ஞானசம்பந்தர் 7 பூச்சைக்கு பாட்டிருக்காரு பிரம்மபுரத்துக்கு. அந்த இந்த 7 பேர் அவளை 4 பேர் தானே மொத்தவா. ஆகையினால அவ அழுகூச்சைக்கு அதுக்கு ஒத்து வராது. அதுக்கு எப்படி வெளியில வர்றது அப்படின்னு கொஞ்சம் குறைஞ்ச ஆச்சாரிய அலுவலகத்துல எனக்கு ஒரு வழி வந்து ஞானசம்பந்தர் பாட்டிருக்கார். 128ஆம் பதியம் பிரம்மபுர பதியம். 1 ரூபாயினை தொடங்கி 56 அடி போய் நின்னை நினைய வல்லவர் இல்ல நீளத்தே. என் பாட்டு யாருக்கும் புரியாதுன்னு எழுதிட்டுறதுல இந்த ஞானசம் கவுனியன்னு பேரு. கவுண்டினிய கோத்திர பிராமணர் அவர் பிராமணர். ஞானசம்பந்தர் பிராமணர், கவுண்டினிய கோத்திரவர். நான் வாசிஷ்டனான கவுண்டிய கோத்திர கவுனியன்னு சொல்லி பார்த்தேன். கவுனியன் பாடல் ஒருத்தருக்கும் புரியாது, நீ ஒருத்தருக்கும் புரிய மாட்ட, உனக்கு மேட்சிங்கா எழுதிவிட்ட இதை அப்படின்னு முடிச்சுட்டார். நின்னை நினைய வல்லவர் இல்ல நீ நிலத்தே. ஆனா திருமங்கையாழ்வார் போய் சாதிக்கல. திருமங்கையாழ்வாருக்கு முடியாத விஷயமா பெருமாள். ஆகையினால அப்படி போகல. ஆனால் 7 ஏன் சொன்னாங்கிறதுக்கு அடியேன்னு ஒரு ஆச்சாரிய அலுவலகத்தினால் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது வேதம் ஒரு அழகான கதை சொல்றது. அந்த கதையை சுவாமி தேசிகன் எடுத்திருக்கார். இது ஸ்தோத்திர ரத்ன வியாக்கியானத்துல உபஸ்திதம் தென பூர்வ கருத்பதா என்று தாசஸ்தகா வாசன வாகனந்தே தாசஸ்தகா வாகன வாசனந்தே அப்படின்ற ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் வேதாத்மாவான கருடன் என்பதற்கு வேதத்தில் உள்ள பிரமாணங்கள் கொடுக்கும் பொழுது ஒரு அற்புதமான இன்சிடென்ட்டை எடுத்து கொடுத்திருக்காரு. அது அடியறைக்கு போய் வழி காமிச்சு. அதாவது ஒரு காலத்துல சூரியனை பார்த்து தேவர்கள் நடிகனால கீழே விழுந்துட போறான்னு கதையை நல்லா கேட்டு போவோம். சூரியன் கீழே விழுந்துருவான், நல்லா தாங்கணும். என்ன பண்ணுதுன்னு பார்த்தா அவனை 7 பாட்டுக்கள்னால தாங்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சான். 7 மெட்டுக்களால 7 யாப்புக்களால 7 வகை பாடல்கள்னால அந்த 7 வகை பாடல்களால அவன் தாங்கலான்னு போன பொழுது அந்த பாடல்கள் சில பாடல்கள், அதாவது காயத்ரி அப்படிங்கிற சந்தஸ் நாம் அடிக்கடி சொல்றோமே, அதுல மொத்தம் 24 எழுத்து தான். காயத்ரிக்கு மொத்தம் 24 எழுத்து. அடிக்கு 6 எழுத்தாக 4 அடியாக 24 எழுத்துன்னு ஒரு கணக்கு. அடிக்கு 8 எழுத்தாக 23 அடி இந்த பாத்து 24 எழுத்துன்னு ஒரு கணக்கு. அதனால காயத்ரி என்கிற மெட்டுக்கு சந்தஸுக்கு 24 எழுத்து தான். இது லோயஸ்ட் லெவல்ல. ஜகத்தின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு மெட்டு. அந்த மெட்டு அந்த யாப்பு அந்த பாவைக்கு போனா அதுக்கு மொத்தம் 48 எழுத்து. 24 எழுத்து உள்ள காயத்ரி ஒரு பக்கம் பிடிச்சிக்க, 48 உள்ள ஜெகதி ஒரு பக்கம் பிடிச்சிருக்குன்னா அது நடுவில் இருக்கு 10 மீட்டர்கள்லாம். அப்ப கோணல் மாடலா இருக்கும், பேலன்ஸ் ஆகாது. எல்லாரும் யூனிஃபார்மா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தேவர்கள் நினைச்சா. அப்ப பிருகதி என்கிற ஒரு மெட்டு, அதுல மொத்தம் 36 எழுத்து தானா. அந்த பிருகதி தான் ஒரு ஆண்டை தாங்கிறது. வேற ஒரு கணக்கு அழகா சொல்லுவோம். ஏன்னா ஒரு ஆண்டுல 36 நாள் முக்கியமான நாட்கள் மனிதர்கள் பிரம்மச்சரியத்தோடு இருக்கணும். அது 36 நாட்கள் நிச்சயம் இருந்தாலும். அது என்ன 36 நாட்கள்னு கேட்டா, ஒரு மாசத்துக்கு ஒரு பௌர்ணமாசி, ஒரு அமாவாசை, ஒரு கிருஷ்ணபட்ச அஷ்டம். அப்போ 12 மாசத்துக்கு 36 நாள் ஆயிடும். 36 நாள் செலிபசி எசென்ஷியல். இதுல ஏகாதசி ஏன் சேர்க்கலைன்னா ஏகாதசி இஷ்டத்துக்கு வரும், அவாவா சம்பிரதாயத்துக்கு மாறி போயிடும். அதனால ஒருத்தர் ஏகாதசிக்கு நல்லா சாப்பிடுவோம், 2 நாளைக்கு உபவாசம் இருப்போம். ஒரே ஏகாதசி, வைஷ்ணவ ஏகாதசி வேற, ஸ்மார்த்த ஏகாதசி வேற. இந்த 3ல அந்த ப்ராப்ளம் அவ்வளோ வராது. ஆகையினால இந்த 3 எடுத்து 36 நாள் எசென்ஷியலா எடுத்திருக்கா. அந்த 36 எழுத்து பிருகதி என்கிற சந்தஸ்ல ஒரு அடிக்கு 9 எழுத்தாக 4 அடி 36 எழுத்தா அந்த மீட்டர்ல. அந்த பிருகதி பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்னு நினைச்சா எல்லாத்தையும் பிருகதி லெவலுக்கு கொண்டு வந்தா. எப்படி கொண்டு வருது? பிருகத்தியே ஒரு ஐடியா சொல்லித்தான். அனுஷ்டு காயத்ரியை பார்த்தது, உனக்கு 12 எழுத்து குறைச்சலா இருக்கு. ஜெகதிக்கு என்னை விட 12 எழுத்து ஜாஸ்தியா இருக்கு. 36 + 12 48. அதுல ஜெகதிகிட்ட இருந்து 12 எழுத்த பிடிங்கி உனக்கு கொடுத்து விடுறேன். அப்ப என்னாச்சு? உனக்கு 24 + 12 36 ஆயிடுச்சு. ஜெகதி 48 - 12 36 ஆயிடுச்சு. நானும் 36. சோ பேலன்ஸ் ஆயிட்டோம். பணக்காரன் இல்லாதவனுக்கு பிடிங்கி கொடுக்குற கம்யூனிசம் பண்ணு அப்படின்னு பிரகதி பண்ணி. அதான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்க. வானத்தில் வலம் வரும் கதிரவன் பிரஜாபதி. இதுக்கு மேல அந்த கதிரவன் யாருங்கிறது பெரிய டிஸ்கஷன், அப்புறம் சொல்லுவோம். தரையில் விழுந்திடுவானோ என தேவர்கள் அஞ்சி அவனை யாப்புக்களின் மூலம் தாங்க விழைந்தனர். 7 யாப்புக்களை தேர்ந்தெடுத்தனர். பிருகதி 36 எழுத்து. பிருகதியை தான் பெஸ்ட் தேர்ந்தெடுத்தா. என்ன 36 நாள் விரதம் இருக்கிறத வச்சு 12 அமாவாசை, 12 பௌர்ணமி, 12 கிருஷ்ணபட்ச அஷ்டமி என்று வேதனை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. அதுல அனுஷ்டுப் என்கிற விருத்தத்துக்கு 32 எழுத்து, பந்திக்கு 40 எழுத்து. அப்ப 32 எழுத்துள்ள அனுஷ்டுப்பு பிருகதியை விட 4 எழுத்து லோயரா இருக்கு.
பங்கி பிருகத்தியோட 4 எழுத்து கூட இருக்கு. பிருகத்தி என்ன பண்ணுது, பங்கி கிட்ட இருந்து 4 எழுத்தா கடனா கொடுத்து அனுஷ்டு. சோ இது 36, அது 36 ஆயிடுச்சு. இது வரைக்கும் கிளியரா இருக்கா? அப்புறம் என்ன பண்ணிட்டு ஒஷ்டிக்குன்னு ஒண்ணும், அதுக்கு 24 எழுத்து. திருஷ்டுப்புன்னு ஒண்ணுக்கு 44 எழுத்து இந்த சைட்ல, அதை எடுத்து ஆவரேஜ் பண்ணிட்டு திருஷ்டுப்புக்கு 8 எழுத்து குறைச்சலா இருக்கு தன்னை விட, அதை பார்த்துது 8 எழுத்து கூட இருக்கு தன்னை விட. முஷ்டி எழுத்து பந்திக்கு 4 எழுத்து குறைச்சலா இருக்கு, அதனால அதுல எடுத்து சேர்த்து கொடுத்தது. அதே மாதிரி காயத்ரிய பண்ணிட்டு இப்படி எல்லாத்தையும் 36 எழுத்தா பண்ணிடுத்து. இப்படி அந்த பிரகதி பண்ணினவாறு எம்பெருமான் சொன்னா, நான் பிரஜாபதி ஆகிற சூரியனாகிற எம்பெருமான் நீங்கள் எனக்கு தேராக இருங்கள் என்று அந்த யாப்பு தேர்ல சஞ்சரிச்சான். ஏதகுங்கவை சந்தோரதமாஸ்தாயா ஏதமத்வானமனு சஞ்சரதி. சந்தோரதம் யாப்புக்களாலே எனக்கு தேர் இருக்கட்டும் என்று சொன்னான். அங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, மொத்தம் 36, 7 சந்தஸ் தான். ஆகிறதான் எழுக்கூற்றிருக்கை என்று எல்லாரும் வேதம் போறது தரல போக மாட்டான். எந்த சம்பிரதாயத்துக்கு அவாவா இஷ்ட தேவதையும் பாடுவதற்கு எழுக்கூற்றிருக்கை தான். மாரலங்காரம் எழுதினவர் என்ன பண்ணார், நம்மாழ்வாரை பத்தி ஒரு திருவிழக்கூற்றி எழுதிருக்கார், அது காமிச்சிருக்கார். ஒரு தரித்திகிரின்னு அற்புதமான பாடல், 56 பெரிய பாடல். அதே என்ன பண்ணினார், எழுக்கூற்றிருக்கையாக அருளி செய்தார். ஆக எழுக்கூற்றிருக்கை என்பது ஒரு பாட்டு, யாப்பு. அந்த யாப்புக்கு அடிப்படையாக 7 யாப்புகளாலான தேர் சூரியனுக்கு இருக்குன்னு வேதம் சொல்றது. எனவே எல்லாரும் அந்த 7ஓட நிறுத்தி இருக்கா அப்படின்னு தோன்றும். அந்த எழுக்கூற்றிருக்கையில 7 யாப்புகளால 7 மீட்டர்னால இருக்கக்கூடிய தேர்ல சஞ்சரிச்சது சூரியன் அப்படின்னு உபனிஷ வேதம் சொல்றது ஆரம்பிச்சு முடிக்கிறச்ச பிரஜாபதி சஞ்சரிச்சான்னு சொல்லிடுச்சு. சுவாமி தேசியம் சாதிக்கிற பிரஜாபதினு எம்பெருமானுக்கு தான் பெயர். ஷாமா ஏகரூபா பவந்தி ஏவமிதகி பிரஜாபதி. பிரஜாபதி என்பது நாராயணனை சொல்ற வார்த்தை. இதை பத்தி சுவாமி அனகராச்சார் 320 இடத்துல அழகா ஒரு விஷயம் கண்டுபிடி, அனகராச்சாரம் கண்டுபிடி முடிச்சு அவர் காட்சிக்கூடிய வழியில. ஏன்னா பிரஜாபதிக்கு வேஷ்டனை உண்டு, சஜீபதி கிடையாது. வேஷ்டனை இருந்ததுன்னா ஜெனரல் டேம், ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு பேருன்னு அர்த்தம் இல்லை. பிரஜாபதி என்பது பிரம்மாவுடைய பேர் என்று கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான ரிசர்ச் சுவாமி அனகராச்சார். அதை எடுத்துதான் இங்க பயன்படுத்திட்டா 36 எழுத்துக்கள் வகையாக 7 சந்தத்தில் இருக்கிறதால திருமய மன்னன் எழுக்கூற்றிருக்கையாய் பாடி 36 அடியில் அந்த தேரை பிந்து பண்ணார். 10 அடி அமுதனை பத்தி ஆச்சு. இது உபன்யாசமே பண்ணிருக்க, திருவிழுக்குற்றிக்கை வரமாட்டேங்கிறது. அப்படின்னா முதல்ல எப்படி வைக்கிறார் பாருங்க. ஒரு பேருந்தி இருமலர்த்ததில் ஒரு முறை அயனைகின்றனை, ஒரு முறை இது சுடர் மீதில் இலங்கா மும்மதில் இலங்கை இருகால் வளைய ஒரு சிலை. பாட்டுப்படி போக முடியாது, அர்த்தப்படி. இப்ப தேர் தான் கட்டிட்டு இருக்கோம், ஸ்ட்ரக்சர் புரியுறதா? தயவு செய்து க்ஷமிச்சுக்கோங்க, அர்த்தத்துக்கு தனியா சொல்றேன். அப்புறம் இப்ப தேரை கட்டிவிடுவோம். ஒன்றிய ஒரு சிலை ஒன்றியன்னு சொல்லணும் அர்த்தத்துக்கு சந்தி சேவிக்கச்சு. ஆனா ஆழ்வாருக்கு 1 நம்பர் வரணும், மேல தேரை பில்ட் பண்ற. ஒன்றிய ஈரை தழல்வாய் வாழியில் அட்டனை மூவடி நானிலம் வேண்டி உப்புரி நூலோடு மானுரி இலங்கு மார்பில் இருபிறப்பு ஒருவானாகி. வந்துட்டா டவுட் இருந்தா கேட்டுடுங்க தயவு செய்து. ஒரு முறை ஈரடி மூவுலகள் அந்தனை 4 திசை நடுங்க அஞ்சினை பறவை ஏறி 4 வாய். 4 வாய்ங்கிறது 4 வாய்னு அர்த்தம் கிடையாது. இங்க நம்பர் 4 வரல, 4 அப்படிங்கிற சப்தம் தான் இருக்கு. அந்த சப்தத்துக்கு 4ன்னு அர்த்தம். அர்த்தம் பார்த்தா தொங்குகின்ற வாயின்னு அர்த்தம். தொங்குகின்ற வாயை துதிக்கையை உடைய யானைன்னு அர்த்தம். பின்னாடி பார்ப்போத. ஆனா 4 வாய் மும்மதத்து இருசரி ஒரு தனி வேழத்து அரந்தையை ஒரு நாள் இருநீர் மடவுள் தீர்த்தனை. அரந்தை விட்டுட்டு அடிக்கல, அத்தியாபகர் பார்த்துக்கோங்க. ஒரு நாள் இருநீர் மழு விட்டுட்டா மன்னிச்சுக்கோங்க, போட்டுக்கோங்க. ஒரு நாள் இருநீர் மழுவுள் தீர்த்தனை முத்தி நான் மறை ஐவக வேள்வி அறுதொழிலந்தனர் வணங்கும் தன்மையை ஐம்புலன் அகத்தினுள் செலுத்து 4 அடக்கி முப்புணத்து 2 அகற்றி ஒன்றில். அடுத்தபடி கற்றார் பிளாட். ஒன்று நின்று அங்கு இருதிறப்போர் அறியும் தன்மையை முக்கண்ணால் தோளைவாய் அறவோடு 6 புதிசடையோன் அறிவு தரும் தன்மை பெருமையுள் நின்றனை 7 உலகு எயிற்றினில் கொண்டனை அரிசுவை பயனுமாயினை சுடர்விடும் 50 அங்கையுள் அமர்ந்தனை சுந்தரனால் தோல் முன்னீர் பண்ணானின் நீரடி. ஒன்றிய மனத்தால், ஒன்றிய மனத்துல நம்பர் 1 கிடையாது, ஒன்றுதல் அர்த்தம். அடுத்த எத்தனை 1 2 3 4 5 6 தட்டு 7ஆம் தட்டு.
ஒன்றி நின்றாங்கு இருபிறப்பொருப்போரறியும் தன்மையை முக்கண்ணால் தோள் ஐவாய் அறவோடு ஆறு. அதாயிடுச்சு. அடுத்தது ஒருமதி புகத்தொன்றி நின்றில் அங்கு மங்கேர் இருவரும் மலரநாங்கையில் இருபிறப்பொருப்போரறியும் முப்பொழுதும் வருட அறுதியில் அமர்ந்தனை நெறிமுறை 4 வகை வருணமும் ஆயினை மேதகம் 5 பெரும் பூதமும் நீயே அறுபத முரலும் கூந்தல் காரணம் 7 விடையடங்கச் செற்றனை அறுவகை சமயமும் அறிவறி நிலையினை 50 ஆகத்தி இருத்தினை அறம் முதல் 4 அவையாய் மூர்த்தி 1 3 இருவகை பயனாய் ஒன்றாய் விரிந்து நின்றனை 7 தட்டு கட்டியாச்சு. இதுக்கு மேல இப்ப அமுதனை ஏழை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணணும். அதை பண்றாரு. அதை பத்தி அப்புறம் சொல்லுவோம். வியாக்கியானம் பண்றது அது இப்ப நமக்கு தேர் ஸ்ட்ரக்சருக்கு தேவையில்லை. அமுதனை சொல்லிட்டு இந்த கீழே இருக்கிறதே திருப்பி போகணும் மேல. அவன் தேர் முடிவு போச்சு. அந்த சன்னதி தேராக இருக்கிறது காமிக்க யானை கட்டு இருக்கிறத காட்டலாம் இந்த ஸ்லைட்ல. இப்போ அர்த்தமும் பார்த்துருவோம். மணி 7:40. இப்போ அர்த்தமும் வேகமா போகும். ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னா அது ரொம்ப உத்தமமான காவியம். ஆழ்வார் திருமங்கி ஆழ்வாராச்சே. ஒரு பேருந்தி இருமலர் தபிசில் ஒரு முறை அயன இன்றனை. அதாவது பெரிய ராதியில பெரிய கமலத்துல ஒரு சமயம் பிரம்மாவை சிருஷ்டிச்சை. இந்த ஒரு சமயங்கிறது தான் கொஞ்சம் உதறல். ஒரு சமயம் தான் சிருஷ்டிச்சாரா? ஒரு முறை நாபி கமலத்துல பெற்றன எல்லா சிருஷ்டிலையும் பெருமாள் தானே சிருஷ்டிக்கிறார் பிரம்மாவை. ஆழ்வார் ஏன் ஒரு முறைன்னு சாய்ச்சார்? அதுக்காக பெரியவாச்சான் பிள்ளை என்ன சாய்ச்சார்? இது சைக்கிள்ல ஒரு சைக்கிள்ல சிருஷ்டிச்சேன்னு அர்த்தம். ஒரு சைக்கிள்ல சிருஷ்டிச்சேன்னு சொன்னா ஒரு சைக்கிள்ல நாபி கமலத்துக்கு சிருஷ்டிச்ச அப்படின்னா வேற சைக்கிள்ல வேற மாதிரி சிருஷ்டிச்சான்னு கேள்வி வரும். அதுக்கு பதில் இருக்கு. அது சுவாமி தேசிகன் அதுவும் ஸ்தோத்திரத்துல சாய்கிறார். பிரம்மா சொல்றார், அதாவது மோட்ச தர்மத்துல மகாபாரதத்துல அயசிரோபாக்கியான்னு ஹயக்ரீவ சரித்திரம் இருக்கு. அங்க சொல்லும் பொழுது முதல்ல உன் மனசிலிருந்து ஒரு முறை என்ன சிருஷ்டிச்ச, ஒரு முறை கண்ணிலிருந்து சிருஷ்டிச்ச, ஒரு முறை மூக்கிலிருந்து சிருஷ்டிச்ச, ஒரு முறை நாக்கிலிருந்து சிருஷ்டிச்ச, இப்ப 7வது பிறகு உன் வயத்துல உள்ள நாபி கமலத்திலிருந்து சிருஷ்டிச்சேன்னு பிரம்மா சொல்ற. இந்த பிரமாணத்தை தேசிகன் அங்க எடுத்திருக்காரு. இந்த உத்தமூர் சுவாமி தன் வியாக்கியானத்துல போடுச்சு. அதுல ஒரு முறைங்கிறது இப்ப கிளீன் ஆயிடுச்சு. பலவிதமா பிரம்மா ஒரே எல்லா தடவையும் பிரம்மா நாபி கமலத்திலிருந்து வரல. ஒரு தடவை கண்ணில இருந்து வந்திருக்காரு, ஒரு மூக்கில இருந்து வந்திருக்காரு, ஒரு தடவை மனசுல இருந்து வந்திருக்காரு. ஆகையினால்தான் திருமங்கை ஆழ்வார் அந்த ஒரு முறை என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கார் போல இருக்கு. அப்படின்னா ரொம்ப அழகா மகாபாரதத்தோட கொண்டு வந்தா பியூட்டிஃபுல்லா வரும். ஒரு பேருந்தி இருமலர் தவிதில் ஒரு முறை என்றனை அனங்கராச்சார எவ்வளவோ செஞ்சிருக்கார். அதெல்லாம் பிரமிக்க வைக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட். இந்த திருவள்ளுக்குறிச்சியை சான்ஸ்கிரிட்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டார், இதை தண்டகம் மீட்டர்ல பண்ணிருக்கார். ஏன்னா திருவள்ளுக்குறிச்சிக்கு நம்பர் ஆஃப் அடிகளுக்கு கணக்கு கிடையாது. ஆசிரியப்பா உங்களுக்கு இஷ்டப்படி 300 அடி கூட பாட்டு எழுதலாம். அதே மாதிரி தண்டகம்னு சொன்னா அதுல உங்க இஷ்டப்படி 108 கணம் கர்வ தண்டகம் சுவாமி தேசியம் சாச்சிருக்காருன்னா அதுல 27 கணம் ஒரு அடிக்கு 108 எழுத்து ஒரு அடிக்கு 108 எழுத்து 108 எழுத்து 108 எழுத்து 108 எழுத்தாக 4 அடி உள்ள ஸ்லோகம் அது தண்டகம். தமிழ்ல தாண்டகம் 27 எழுத்து வரைக்கும் மேல போகணும்வா. அதே மாதிரி தண்டகத்துல 27 எழுத்து மேல போகணும். அதை பண்ணிருக்காரு தேசிகன். ஆனா அனங்கராச்சார சுவாமி இத பெரிய தண்டகமா சாதிச்சிட்டார். ஏன்னா ஒரே ஒரு கால் தான் சாதிச்சிருக்காரு, முக்கால் சாதிக்கல. ஏன்னா அதுக்குள்ள திருவள்ளுவர் முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு பாதம் தான் சாதிச்சிருக்காரு. முதல் சூர்ணிகைக்கு ஒரு பேருந்தி, முதல் தட்டுக்கு ஒரு பேருந்தி இருமலர் தவிதில் ஒரு முறையன என்றனை சுவாமியுடைய தண்டகம். நிருபமகித ஸ்வநாதி சமுத்தூத விஸ்தீர்ண பாதோஜ பத்ரே கதாச்சித் திரிஞ்சம் சமுத்பாதயன்னாதா. யாரான ஒருத்தர் பார்க்கவாள ஒரு நாளைக்கு எழுதினாரு புத்தகத்துல அடியேற்ற கொடுத்து நிச்சய பாப்பரியும் கொடுத்தார். அதெல்லாம் நானாவது பார்க்க முடியும். அதனால கவனிங்க எல்லாரும். நிருபமகித ஸ்வநாதி சமுத்தூத விஸ்தீர்ண பாதோஜ பத்ரே கதாச்சித் திரிஞ்சம் சமுத்பாதயன்னாதா. அர்த்தம் ஆயிடுதா? தெளிவாயிடுதா? ஓகேயா? போலாமா? என்னவோ பிரம்மாண்டமா சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்ல உபன்யாசம் பண்ணுச்சுன்னா சான்ஸ்கிரிட்ல பண்றேன்னு வச்சுக்காதோ. அந்த சவுண்ட் கேட்கறதுக்கு தான் சொன்னோம். தமிழ்ல அர்த்தம் சொல்லி ஆயிடுச்சு. ஒரு முறை ஈன்றனை என்பதற்குள்ள சிறப்பு அர்த்தத்தையும் சொல்லி ஆயிடுச்சு. அப்புறம் பிரம்மா நான் நாபி கமலத்திலிருந்து 7வது பிறவியில 7வது சைக்கிள்ல வந்தேன்னு மகாபாரதத்துல சொல்றார். திருமங்கை ஆழ்வார் பிரம்ம சிருஷ்டிய சொன்ன உடனே லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சவன் 6வது ஆழ்வார்ங்கிறதுக்காக காரணம் துத்தியகா என்று எவன் உலகத்துக்கெல்லாம் காரணமோ அவனே மோட்சப்பிரதன், அவனை தியானம் பண்ண வேண்டும் என்பதற்காக திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வார் 6வது ஆழ்வார்
பேருந்தி இருமலர்த்த விதில் ஒரு முறை அயனைன்னு சாய்ச்சார். அடுத்த வினாடி சிருஷ்டிச்சது மட்டும் பெருமாள் இல்ல, ரட்சிக்கிறதையும் அவன் தான் பண்றான் என்று அவன் ரட்சணத்தை வர்ணிக்கிறார். ரட்சணம் அவருடைய ஸ்பெஷல் சப்ஜெக்ட். சீஃப் மினிஸ்டர் எந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமாக தங்கிட்ட தான் வச்சுப்பா. போலீஸ் தங்கிட்ட தான் வச்சுப்பா சீஃப் மினிஸ்டர். அதை வச்சுதான் நம்மளெல்லாம் விரட்டலாம், அதுக்காக வச்சுப்பா இந்த சீஃப் மினிஸ்டரும். அதே மாதிரி சர்வேஸ்வரன் என்ன பண்ணினா, அவன் கேபினெட் போட்டான், பிரம்மாவுக்கு ஒரு பதவி கொடுத்தான், சிவனுக்கு ஒரு பதவி கொடுத்தான். ரட்சணங்கிறத இவாழ்கிட்ட வைக்கல, தங்கிட்ட வச்சுட்டான். காக்கும் இயல்பினன் கண்ணபிரான் என்று என் டியூட்டி உங்கள்கிட்ட விட்டா ஒழுங்கா இருக்காதுன்னு தான் வச்சுக்கிட்டான். ஆகையினால் ரட்சணம் பண்ணாங்கிறத சொல்ல போறார். ரட்சணம் பண்ணான்னு சொன்ன உடனே எந்த ரட்சணம் வசதி அப்படின்னா, ராவணங்கிட்ட இருந்து சகல லோகத்தையும் காப்பாற்றினது. அது மட்டுமல்ல, பிராட்டி பெருமாளை விட்டு பிரிஞ்ச பிராட்டியை பெருமாள் சென்று போய் மீட்டில் வந்தான். பிராட்டி அப்படின்னு சொல்லிட்டா, மார்பில கை வச்சு உட்காண்டா. என்ன சொன்னா, சரைத்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனஹா மாம்னயே எதி காபுஸ்தகா தத்தஸ்ய சதிருஷம் பவே. இந்த கஷ்டப்படுற சீதை இப்பவே பின்னாடி இருக்கும், ராமத்தை கொண்டு விட்டுறேன்னு ஆஞ்சநேயர் சொன்னார். பிராட்டி மறுத்துட்டான். நான் இங்க இருக்கேன், என் பாரத்தை ஒன்று ஒப்படைச்சாச்சு, இனி மீதி வேலை அவருடையது. இதான் சரணாகதனுடைய வசந்த நிலை. அதை பிராட்டி அனுஷ்டிச்சா, பெருமாள் தான் போய் மீட்டார். அதே மாதிரி திருமங்கையாளர் சொல்றார், நான் உன்னை பெறுவதற்கு உங்ககிட்ட நான் ஒப்படைச்ச பிற்பாடு நான் ஏன் செய்யணும், நீ தான் செய்யணும். பிராட்டியை மீட்டது போது என்னை மீட்கணும் என்று திருமங்கை ஆழ்வாருடைய திருவிழா. பிராட்டியை மீட்ட வரலாறும் சகல லோகத்தையும் ரட்சணம் பண்ணதையும் சொல்றார். இப்ப ஆழ்வாருக்கு 1 2 3 2 1 வரணும், அதுக்கேற்றபடி பாட்ட சொல்றோம். ஒரு முறை ஒரு கல்பத்துல இரு சுடர் மீது எங்கா, 2 சுடர் லங்கையில போகாதான். ஆனா 2 சுடர்னா, ஒண்ணு சூரியன், இன்னொன்னு சந்திரன். இந்த சூரியனும் சந்திரனும் ராவணன் கண்ட்ரோல்ல இருக்கு. ராவணன் இன்னைக்கு ரொம்ப உஷ்ணமா இருக்கு, சூர்யா டெம்பரேச்சரை குறை அப்படின்னா ஹோல் லங்கை ஏசி ஆயிடும். அப்படி ஒரு ராவணன் இருந்தா அவ்வளவு சக்கியமா மெட்ராஸில் இருக்கலாம். அவ்வளவு ஹியூமிடிட்டி ஜாஸ்தியா இருக்கு சூர்யா அப்படின்னா அடங்கி நடுங்கி போயிடுவான். அதே மாதிரி சந்திரன், அங்க பட்ட பகல்ல ராவணன் வேட்டையாட்டு வருவானா, அதெல்லாம் போஜசி போல விஸ்தாரமா சொல்றான் மகாகவி. வேட்டையாட்டு வந்தோடனே ரொம்ப டயர்டா இருக்கு, குளிக்கணும்னு போவான். அவருடைய பாத்ரூம்ல வந்து ரொம்ப டேஸ்ட் வருது. பெண் பொம்மைகள் வச்சிருக்கான். அந்த பெண் பொம்மைகள் கையில சொம்பு, அவ ஜலம் ஒட்டணும். அந்த பெண் பொம்மைகள் கையில இருந்த சொம்பெல்லாம் தங்கம், ஆனா உள்ளுக்குள்ள சந்திரகாந்த கல். அந்த சந்திரனுடைய ரேடியேஷன் மட்டும் அதுல இருந்து அப்படியே கூலா வாட்டர் மேல கொட்டுமா. ஏன்னா மத்தியானம் 12 மணிக்கு சந்திரன் எங்க இருந்து வருது, ஓடி வருவானா சந்திரன். சந்திரன் ஓடி வந்த உடனே அது கிரணம் பட்டு அப்படியே கூலா வரும். அந்த சந்தோஷத்துல சந்திரன் பேஷ் அப்படின்னு வரும். அப்ப தேவேந்திரன் துறைக்கு இருந்து பார்த்து பொறாப்படுவான், நமக்கு சந்திரன் மாதிரி திறமையிலே ஒரு நாளால் ஒரு பேஷ் சொல்லலையே ராவணன், அடிக்கிறானே திட்டுறான்னு வருத்தப்படுவான். அப்படி இரு சுடர் தன் கண்ட்ரோல்ல வச்சிருந்தா ராவணன். இரு சுடர் மீறி தங்க இஷ்டப்படி இயங்க முடியாது. இரு சுடர் மீறி நீ இயங்கா. 3 மதிலா லங்கைக்கு, ஸ்ரீரங்கத்துக்கு 7 மதில், லங்கைக்கு 3 மதிலா சுவாமினா. ஸ்ரீரங்கத்துக்கு 7 மதில் வேற, எல்லாமே கல்மதில் தான். லங்கைக்கு அப்படி இல்லை, 3 மதில். வனதுர்க்கம், கிரிதுர்க்கம், ஜலதுர்க்கம் என்று 3 மதில் கட்டிக்கணுமா ராஜாக்கள். ஒரு ஐலண்டா இருக்கணும், அதனால படகுல எதிரி வந்தாலும் அடிச்சுடலாம். ஐலண்ட்ல இருக்கணும், சுற்றி வர ஜலத்தால கோட்டை இருக்கணும், அப்புறம் காட்டால கோட்டை இருக்கணும், மலையாள கோட்டை இருக்கணும். லங்கைக்கு 3 மதில் லங்கை, 3 விதமான பாதுகாப்பை உடைய லங்கை. இலங்கை இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய, ஒரு சிலை இருகால் வளைய திருப்பிக்கணும். ஒரு சிலை ஒப்பற்ற சார்ங்கத்தை கோதண்டத்தை இருகால் வளைய 2 பக்கம் வளையும்படியாக பண்ணி ஈரை தழல்வாய் வாழி லட்டனை ஒன்றிய, அதுல ஒன்றில் இருக்கக்கூடிய 2 விதமான முகத்தை உடைய, அதாவது அரச்சந்திர மாதிரி ராமபானம் பார்த்துருப்பேன். அர்த்தச்சந்திர மாதிரி 2 முனை இருக்கும். அந்த 2 முனையுடைய நெருப்பை கட்டக்கூடிய பானத்தினால லங்கையை அட்டாக் பண்ணி ராவணனை சமரித்து பிராட்டியை மீட்டு சேர்ந்து கொண்டாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? சார் நீங்க தான் 10,000 ரூபாய் கடன் கொடுத்தீங்க கஷ்டப்பட்ட போதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு 10,000 ரூபாய் கொடுங்கன்னு அர்த்தம். தேவரி தான் பிராட்டியை காப்பாத்தினா அடியனை காப்பாத்தினார். அதுக்காக ஆழ்வார் இப்படி விண்ணப்பம் பண்றார். இது அனகராஜா சுவாமி தண்டகமா சாதிக்கிறார். ஜாதுத்தி தேஜ பதார்த்தோ பரிஷ்டாத் பிரச்சார பிரகீட திரிசாலாட்ய லங்காபுரம் வக்ர கோட்டி துவயாதுல்ய தன்வந்தராதக்னதம் பிராயுகோத்பாதி வன்னி ஸ்புலிங்காஸ்ய பான பிரயோகேண சன்னித்தகன் தேவா. சரி, அப்புறம் 3வது மூவடி நாளிலம் வேண்டி முப்பரி நூலொடு மானுரி இலங்கு மார்பில் இருபிற பூருமானாகி ஒரு முறை ஈரடி மூலகள் அந்தரை. இப்படி ராமன் வந்து பிராட்டிக்கு பண்ணான்.
பெருமாள் ரட்சிப்பார் சுவாமி. ஒய்ஃபா இருந்தா நம்மளெல்லாம் ரட்சிக்க மாட்டாரு. பெரிய இடத்துக்கு அந்த ஊர்ல பவர் கட்டே கிடையாது. ஏன்னா 7 மந்திரிகள் சேர்ந்தாப்புல இருக்கா. நம்ம மாதிரி ஜனதா இருக்கிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஜனதாவுக்கு அனுகிரகம் பண்ணினார் சகல பேருக்கும். அவ கேட்காத போதே திருவடி வச்சு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணினான். அதனால இந்த திரிவிக்ரமாவதாரத்துல ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியாளுக்கும் அவ்வளவு ஈடுபாடு. ஒரு தடவை வச்ச மீண்டும் எப்பொழுதோ கதா புனசங்கர அங்க கல்பகத்வஜாரவிந்தாங்குஷ வஜ்ரராட்சனும் பெரிய மொழியார் ஆள வந்தார். ஆகையினால குழந்தை தூங்கிட்டு இருக்கே தாயார் அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்குற மாதிரி நாமெல்லாம் யாரு அளந்தாலும் தெரியல, எல்லா தலையும் திருடி வச்சுட்டு போனோம். நாமெல்லாம் என்ன வந்துட்டு இருக்கோம், பாத்ரூம்ல 3 டயர் வண்டியில போறச்சேன் மனுஷன் மேல படுத்துட்டு இருந்தான்னா அந்த மாதிரி பெருமாள் திருவடி படுத்துன்னு நம்ம நினைச்சிருக்கோம். பெருமாள் திருவடி நமக்கு தெரியல. அப்படி அனுகிரகம் அத ஆழ்வார் நினைச்சுன்னு அந்த மாதிரி பண்ண. அது எப்படி பண்ணினான், அந்த மகாபலிக்கு ஆபத்து வராம தேவர்களுக்கு ஐஸ்வர்யம் வரதுக்காக தான் பிச்சைக்காரனா போனோம். அந்த பிச்சைக்காரனா போறதுக்கு எவ்வளவு இடைஞ்சல். ஆத்துக்காரி பிச்சைக்காரனா இருக்க விட மாட்டேங்கிறான். பிரம்மச்சாரி வேஷம் போட்டுனான். ஆத்துக்காரி மாது உட்காந்துருக்கா. நான் பிரம்மச்சாரி அப்படின்னு நான் பெருமாள். அதை பத்தி எனக்கு நான் வந்தே இருப்பேன் அகலகில்லே நிறையும் என்று அப்படின்ட்டான். உடனே பகவான் பார்த்தான். உடனே ஒரு அமெண்ட்மெண்ட் ரூல் போட்டா, இனிமே பிரம்மச்சாரிகள் மாந்தோல மார்பிள போட்டுக்கணும். இப்பெல்லாம் மாந்தோலம் முடிஞ்சுக்கிறான். ஏன்னா இந்த பிரம்மச்சாரிகள் கவலைப்படல, யார் மார்பிள் இருந்தாலும். அதே அந்த மாந்தோலம் முடியக்கூடாது. பூனல்ல எதையும் முடியக்கூடாது சாஸ்திரம். நாங்கெல்லாம் முடிஞ்சிருக்கு. தனியா மாந்தோல் தான் போட்டுருக்கோம். சிஷ்டாச்சாரம் இன்னைக்கு அப்படித்தான். மாந்தோல பெரிய பெல்ட் மாதிரி போட்டுக்கணும். சாப்பிட்றச்சையும் அல்பசிக்கு படிச்சு எடுத்து வச்சிடணும். வேதாத்தியம் படிச்சு அவசியம் போட்டுக்கணும். அருவிச்சியம் சொல்லிச்சு அவசியம் போட்டுக்கணும். காலக்ஷேம் படிச்சு அவசியம் போட்டுக்கணும். அது மாதிரி எம்பெருமான் யூனிஃபார்மோட வந்தான். அந்த மாந்தோல போட்டோட உள்ள இருக்கிற லட்சுமியை மறைச்சுட்டான். அதனால மகாபலி பிரம்மச்சாரி நம்பினான் அப்படின்னு சொல்றான். வெங்கடாத்திரி சொல்றாரு இல்ல சீக்கிரம். அந்த மாந்தோல் போட்டு லட்சுமியை மறைக்கலன்னா லட்சுமி கடாட்சம் மகாபலி விலப்பட்டுதான் அவர்ல பணத்தை பிடிக்கிறது எப்படி, அதுக்காக பேரியரா போட்டார் அப்படின்னு அவர் ரசிக்கிறார். அதுக்கு புராணம் சொல்றது கிருஷ்ணாஜினம் யவனிகாமனு மான் கொண்ட தோல் மார்பிடம்னு ஆழ்வார் பாடுறார். நம்ம திருமங்கி ஆழ்வாரே பாடுறார். இப்ப அதை சாதிக்காரு. 3 4 வேண்டி 3 அடியில 4 கேட்டார். 4 என்ன, 4 டைப்பான லேண்ட். பெருமாள் கேட்டதே 3 அடி வாமனன் புள்ளக்கா. அதுல 4 எப்படி கிடைக்கும், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் 4 எப்படி கிடைக்கும். 3 அடிக்குள்ள 4 ஒருத்தர் சொல்ற அரை கிரவுண்ட் இருக்கு, அதுல பெரிய 10x10 6 பெட்ரூம் போடணும், எப்படி போடுறது அப்படின்னா பெருமாளை வந்த 3 இடத்துல எல்லாம் வந்து கொடுத்து அது வேற விஷயம். ஆனா கேட்கிற போது எப்படி கேட்டார்னா, 4 நிலம்னா என்ன அர்த்தம், அந்த 4 வகையான நிலங்கள் எது கிடைச்சாலும் தேவையில்லைன்னு பிச்சைக்காரனா வந்தார். 4 நிலம் இல்ல சுவாமி 5 நிலம்னா ஒருத்தர். தமிழ் இலக்கணம் சரியா தெரியல உங்களுக்கு அப்படின்னு கேள்வி வந்து. ஏன்னா தமிழர்கள் சொல்றா குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் பாலைன்னு ஒண்ணு சொல்றோம். அந்த பாலையை பத்தி ஆழ்வார் விட்டுட்டாரு. 4 ஐநிலம்னா பாடணும் பாட்டு போயிட்டு நான் பெரியவா தமிழாச்சார். பாலை என்பது தனி கிடையாது, தமிழர்களே சொல்லியிருக்காரு. அவ்வளவு அழகா இலக்கணம் சொல்றது. பாலை என்பது என்னன்னா நெய்தலோ இல்லது முல்லையோ சூரிய வெப்பம் ஜாஸ்தியாகி வீணா போயிடுதுன்னா அதுக்கு பாலைன்னு பேரு. அது கசண்டு திருவிரத்தத்துல கதிரவ வெண்ணில உமிழ்ந்த பாலை அப்படின்னு ஆழ்வார் பாடுறோம் நம்ம ஆழ்வார். ஆகையினால அதை வச்சுட்டு பாருங்கோ அப்படின்னு ரொம்ப அழகா பிரிவாச்சன் பண்ணி 4 நிலம்ங்கிறதே கரெக்ட். இதுக்குள்ள அடக்கம் இந்த 4 அண்ணலும் துண்ணலும் அழகா சாதிக்கிறார். அது மட்டமாவும் வசதியாவும் மேடும் பள்ளமா இருக்கிற பூமியில எந்த இடத்துல சூரிய வெப்பம் ஜாஸ்தியாகி மருத நிலம் வந்து சரியா விளையாத போயிட்டு பாலையாகும். அதனால இது தனியா ஒண்ணு சொல்ல வேண்டியதில்லை. ஆழ்வார் ஒண்ணு தப்பு பண்ணல. திருமங்கி ஆழ்வார் இருந்தவை நூற்பலன் பேசவே கூடாது அவர்கிட்ட. அப்படி உப்பரி நூலோடு மான் உரி, உரினா தோல், மான் உரி மாந்தோல் இலங்கு மார்பினில் இருபிறப்பு உருமானாகி 2 பிறப்பையுடைய திஜன்மா என்று சொல்லக்கூடிய தாயின் வயிற்றிலிருந்து ஒரு பிறவி, மந்திரம் மூலமாக 2வது பிறவி. அந்த பிறவிதான் உண்மையான பிறவி. அன்று நான் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன் என்பது.